வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். இது அங்கன்வாடி வேலைவாய்ப்பு வந்து புதுசா அறிவிச்சிருக்காங்க. அது என்ன வேக்கன்சி, எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒப்பந்தம் அடிப்படையில் மட்டும் தான் இது நியமிச்சிருக்காங்க. அது நம்ம என்னன்னு சொல்லி இப்ப தெளிவா பார்த்துருவோம் வாங்க. சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, அதாவது சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் செயலாக்கத்திற்காக ஒப்பந்த அடிப்படையில் கீழ்காணும் விவரங்களின்படி புதிதாக தோற்றுவிக்கின்ற 17 பணியிடங்களில் தகுதி வாய்ந்த நபர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக நிரப்பப்படும் என்று சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலர் உதவியாளருக்கு ஒரு வேகன்சி இருக்குது. இது மொத்தம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். 8000 ரூபா அவங்களுக்கு சம்பளம் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் தகவல் தொகுப்பாளர் இருந்தால் அதுவும் ஒப்பந்த அடிப்படையில் தான் நடக்குது. இவங்க சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 15000 ரூபா தராங்க. இது அரசு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டம் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10th 12th அப்புறம் டிகிரி 3 இயர்ஸ் படிச்சிருக்கணும். அவங்க எம்எஸ் ஆஃபீஸ் கணினியில் கம்ப்யூட்டரில் எம்எஸ் ஆஃபீஸ் அனுபவம் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தட்டச்சு அவங்களுக்கு வந்து ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் அவங்க தட்டச்சு செய்ய தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட 3வது வேகன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணினி உதவியாளர் வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. 15000 ரூபாய் அவங்க வந்து சேலரி தராங்க. இதுவும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுக்கணும். 10th 12th டிகிரி அது மாதிரி தியர்ஸ் அது மாதிரி பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸ் கணினியில் எம்எஸ் ஆஃபீஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்க தமிழ்லேயும் ஆங்கிலத்திலும் வந்து அவங்க தட்டச்சு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. இந்த ஒப்பந்த அடிப்படையில் வந்து என்னென்ன நிபந்தனைகள் இருக்குன்னா, தொகுப்பதியும் அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. நிரந்தர பணியிடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பணியிடம் 11 மாத காலத்திற்கு மட்டுமே சொல்லியிருக்காங்க. பணியை மட்டும் யாராவது ஜாப் இப்போ தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் ஓகேங்களா. பணியமர்த்தப்படும் பணியாளருக்கு 200க்கான முத்திரைத்தாளில் ஒப்பந்தம் அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பணியமர்த்தப்படும் பணியாளர்கள் வேலை திருப்திகரமாக இருப்பின் உரிய பணி தொடரான பெயரப்பட்டு 11 மாத காலம் முடிந்த பின் இடைவெளி விட்டு பணிக்காலம் நீட்டிப்பு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து 11 மாதத்துலேயே முடிஞ்சு போகிறதில்ல. நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூட்டி பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அப்படியே கண்டினியூட்டே பண்ணிட்டு இருந்தால் இது பர்மனன்ட் ஜாப் ஆகிறதுக்காக என்ன கூடி சீக்கிரம் வந்து வேலை அறிவிக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் பர்மனன்ட் ஜாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் இதை ஒரு சாதாரணமாக நினச்சிட்டு விட்டுறாதீங்க. இப்பணியில் முற்றிலும் தற்காலமானது என்று எந்த விதமான முன்னுரிமையோ அல்லது பணி நிரந்தரமோ செய்ய கோரவோ இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பணியில் அரசு அனுமதிக்கும் காலம் மற்றும் நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும் காலம் வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு அலுவலகத்தில் விதிமுறைகள் பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓகே, விண்ணப்பம் பெறப்படும் நாள் வந்து 10/2/2025 அன்னையிலேருந்து விண்ணப்பம் பெறப்படும் கடைசி நாள் வந்து 18/2/2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மேற்படி விண்ணப்பம் மாவட்ட ஆட்சியராக செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் 2ஆம் தளத்தில் பி பிரிவு அறை எண் 3 அலுவலகத்தில் நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5:45 வரை பெறப்படும் விண்ணப்பங்கள் நாட்களுக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு பரிசீலனை செய்யப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த டைமுக்குள்ளே நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கூறிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.